நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றும் ஒரு கதையோடு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது ARR டேல் பாக்ஸ் ரசூல் பிவி. உண்மையான காதலுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் நம்ம நாட்டில். நான் சொல்கிற இந்த கதையும் அந்த காதலுக்கான உதாரணம் தான். அன்னைக்கு நான் அரசு ஆஸ்பத்திரி வாசலில் நின்னேன். ICU வார்டு வெளியே ஒரு கிழவர், 75 வயசு இருக்கும். கையில் ஒரு மஞ்சப்பை, உள்ள 2 இட்லி, கொஞ்சம் சட்னி. பேரை கேட்டேன். முருகன்னு சொன்னார். யாருக்கு தாத்தான்னு கேட்டேன். கண்ணு கலங்கிடுச்சு. என் பெண்டாட்டிக்கு தம்பி, 48 வருஷமா என் கூட வாழ்ந்தவ இப்போ உள்ள கிடக்கா. உள்ள எட்டி பார்த்தேன். ICU பெட்ல ஒரு பாட்டி, மூக்குல டியூபு, கையில ட்ரிப்ஸு. பேரு கமலா. தாத்தா சொன்ன கதை என் உசிரையே உருக்கிடுச்சு. தம்பி, நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணல, பெரியவங்க பார்த்து வச்சது. ராத்திரி அவ என்கிட்ட கேட்டா, நான் 5வது தான் படிச்சிருக்கேன், உங்களுக்கு ஏமாற்றமா? நான் சொன்னேன், நீ என் வீட்டு விளக்கு, படிப்பு இல்லைனாலும் பாசம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன். 48 வருஷம் தம்பி, ஒரு நாள் கூட சண்டை இல்லை. ஏழ்மைதான், ஆனா அவ என்னை ஒரு நாள் கூட பட்டினி போட்டதில்லை. நான் கூலி வேலைக்கு போனா மதிய சாப்பாடு கட்டி தருவா. வெயில்ல வேலை செய்றீங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. 2 பிள்ளைங்க, 2 பேரும் வெளிநாடு. வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாங்க. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நாங்க நல்லா இருக்கோம்னு பொய் சொல்லுவோம். 3 மாசத்துக்கு முன்னாடி அவளுக்கு நெஞ்சு வலி. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் சொன்னாரு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், 2 லட்சம் செலவாகும்னு. என்கிட்ட 2000 ரூபாய் கூட இல்லை தம்பி. பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பெரியவன் சொன்னா, அப்பா இங்க நானே கஷ்டத்துல இருக்கேன், லோன் கட்டணும். சின்னவன் சொன்னா, அப்பா அடுத்த மாசம் பார்க்கலாம். அன்னைக்கு ராத்திரி என் கமலா என் கையை பிடிச்சு சொன்னா, என்னங்க, நம்ம பிள்ளைங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு 70 வயசாச்சு, நான் போனாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருங்க. நான் அலறிட்டேன். தம்பி, ஏண்டி இப்படி பேசுற? நீ இல்லாம நான் யாருக்கு அப்படின்னு கதறிட்டேன். மறுநாள் நம்ம வீட்டை வித்துட்டேன் தம்பி. 1,80,000 குடிசை வீடு, யாரோ புண்ணியமா வாங்கினாரு. மீதி 20,000க்கு தினமும் ராத்திரி பஸ் ஸ்டாண்ட்ல பூ விற்கிறேன். இப்போ 15 நாளா இங்கேதான் கிடக்கேன். ராத்திரி இங்கேயே பெஞ்சில் படுத்துக்குவேன். காலையில 5 மணிக்கு எழுந்து கோயில் வாசல்ல பூ வாங்கி 10 மணிக்கு வித்துட்டு இட்லி வாங்கிட்டு வருவேன். அவளுக்கு ஊட்டி விடுவேன். தாத்தா என் கையை பிடிச்சு அழுதாரு. தம்பி, டாக்டர் சொல்றாரு இன்னும் 2 நாள் தான். 48 வருஷம் என் கூட வாழ்ந்தவ ஒரு நாள் கூட என்னை ஏன்னு கேட்டதில்ல. இப்ப நான் அவளை காப்பாற்ற முடியாம, கடவுளே அப்படின்னு அழுதாரு தாத்தா. நான் ICU கண்ணாடி வழியா பார்த்தேன். பாட்டி கண்ணு முழிச்சிருந்தாங்க. தாத்தாவை பார்த்து மெதுவா சிரிச்சாங்க. வாய் அசைது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். நர்ஸு சொன்னாங்க, தினமும் இதை தான் சொல்லுவாங்க, அவர் சாப்பிட்டாரா பாருங்கன்னு. சாக போற நேரத்துலயும் புருஷன் பசி பத்தி கவலைப்படுற ஒரு பொண்டாட்டி. இதுதான் காதல், இதுதான் கல்யாணம், இதுதான் வாழ்க்கை. இந்த காதலை பத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.